ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீட் சைக்கிளிங் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ரீசெண்டாக கூட அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி சீட் சைக்கிள் ஆகட்டும், இல்லை மற்ற சீடெல்லாம் என்னால் நிறைய எடுக்க முடியல, எனக்கு செட் ஆகலை, இல்லைனா எனக்கு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வச்சு வாங்கி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, இல்லைனா எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி சிலர் ஒரு தயக்கத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் மற்ற சீட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஒரு 3 சீடு சொல்கிறேன். இதை நீங்கள் சீட் சைக்கிள் மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. இப்படி பிரித்து அப்படி பிரித்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இந்த 3 சீடையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் எடுக்கலாம். அதாவது மாதம் 30 நாளுமே டெய்லி பீரியட்ஸ் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, தள்ளி போனாலும் சரி, இந்த மாதிரி மாதம் 30 நாளுமே இந்த 3 சீடையுமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது என்னென்ன சீடு பார்க்க போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது, எல்லாருமே எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி இந்த எக்கு க்ரோத் பிரச்சனை, ஓவலேஷனில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை எடுங்க. ஃபாலிகுல் ஸ்டடி பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்கலாம் எனக்கு கருமுட்டை வளருமான்னு தெரில, ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, கருமுட்டை வளரலைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் 100% இந்த 3 சீடுமே ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இந்த 3ல் ஏதாவது 2ஆவது நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸு. இது நிறைய பேர் சொல்லி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது டயட் வீடியோ, ஹெல்தி ரிலேட்டட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதிலலாம் நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கருமுட்டை வளர்ச்சிக்கு, அதோட குவாலிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் பிஃபோர் ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன் தான் எடுக்கணும்னு கிடையாது, எப்பயுமே எடுக்கலாம், டெய்லி எடுக்கலாம், வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் எடுக்கலாம். குவாலிட்டி, எக்கோட குவாலிட்டிக்கு ரொம்ப அமேசிங்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது ஹெல்ப் பண்ணும், விந்தணுக்கும் அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ கணவன் மனைவி 2 பேருமே எடுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சியா சீடை வாட்டரில் 1 ஹவருக்கு ஊற வச்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரத்தில் கூட அது நல்லா ஊறிடும் அட்லீஸ்ட். பட் 1 ஹவர்னால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். 1 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுங்க. காலையில் மத்தியானம் எப்போனாலும் எடுக்கலாம். இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் உடம்புக்கு நல்லது. பிசிஓடி, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப 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 நல்லது. இந்த பாடியில் இன்ஃப்ளமேஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்லாம் சொல்கிறாங்களே, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இந்த சியா சீட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்ணை மூடிட்டு இந்த சியா சீடை நீங்கள் எடுக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீடு, ஆளி விதை. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி எடுக்கலாம். சீட் சைக்கிள்லாம் எனக்கு எடுக்க முடியலன்றவங்க இந்த ஆளி விதையை நீங்கள் டெய்லி எடுக்கலாம். இதுவும் பிஃபோர் ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷனும் 2மே எடுக்கலாம். இது மெயினாக உங்கள் ஓவலேஷனுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். எக்கு க்ரோத், ஓவலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இது ஹார்மோன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், எக்கோட குவாலிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வாங்கி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடரை நீங்கள் தண்ணியில் கலந்தோ, இல்லை ஸ்மூத்தி மாதிரி எடுக்கலாம், இல்லைனா பொரியலில் தூவி விட்டு நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் பொரியல் வைக்கிறீங்கன்னா, அந்த பொரியல் பக்கத்துலேயே இதில் 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். சாதத்தோட பிரட்டி சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு சாப்பிட்லாம். அப்படியே மட்டும் முழுங்காதீங்க. அப்படியே உங்களுக்கு பவுடர் பண்ணல, பிடிக்கல அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மெண்டு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடியது எள்ளு. இந்த எள்ளு கர்ப்பமாகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இப்போ எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எள்ளுனவுமே இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு எள்ளு போய் சாப்பிட சொல்கிறாங்களேன்னு, ஆனால் எள்ளு ரொம்ப நல்லது. அது ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் 2மே சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஓவலேஷனுக்கு அப்புறம்லாம் எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடும், நிறைய பேருக்கு போயிடும். அப்படிலாம் நினைக்காதீங்க. பேபி ஃபார்ம் ஆகலைனா தான் அது பீரியட்ஸ் வர வைக்கும். எள்ளுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வர வைக்கிற தன்மை இருக்குது. அது எப்போனா பேபி ஃபார்ம் ஆகலைனா வர வைக்கும். பேபி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கருப்பதிஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரானை தர்றதுக்கு இந்த எள்ளு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் நீங்கள் எள்ளு எடுக்கலாம். அதே மாதிரியே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுமே எள்ளு எடுக்கலாம். பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் டபுள் லைன் காட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாம் நிறுத்திக்கலாம். பட் அது வரைக்குமே நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டுக்கெலாம் அது ஆகவே ஆகாது. நிறைய பேர் எள்ளு சாப்பிட்டா பாடி ஹீட்டு வரும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. நானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாடி ஹீட்டு எள்ளுன்னு கிடையாது, நீங்கள் எந்த சீடு சாப்பிட்டாலுமே பாடி ஹீட் கொஞ்சம் ஆகும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உணவு நமக்கு டைஜஸ்ட் ஆக நமக்கு கஷ்டமாக இருக்கோ, எந்த ஒரு உணவு சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கலையோ, நமக்கு பாடி ஹீட் வார்ம் ஆகும், அப்போ தான் அது டைஜஸ்ட் ஆகும்.
அதே மாதிரி இந்த சீடெல்லாம் வந்து ஹார்டானதுன்றனால அது வார்ம் ஆகும். அப்போ நீங்கள் சீடு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபைபர் உணவுகள்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. ஸோ பாடி ஹீட்னால பீரியட்ஸ் ஆகிறதுலாம் எள்ளு பண்ணவே பண்ணாது. கர்ப்பப்பையை வீக் ஆக்குறது, இம்ப்ளான்டேஷன் ஃபெயில், இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ரொம்ப நல்லது எள்ளு பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எள்ளு ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே நான் அதை பற்றி தெளிவாக போட்டிருக்குது. டவுட் எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும். உங்களுக்கு அதுக்கு மீறியும் எள்ளு எடுக்கிறது பயமாக இருக்குன்னா அந்த எள்ளை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சொன்ன ஃப்ளாக்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் 2 மாதம் எடுங்க. பட் எள்ளும் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சீட் சைக்கிளிங் எடுக்காதீங்களா, நீங்கள் எள்ளு மட்டும் எடுத்திங்கனாலே போதும். அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோ நல்லது. ஸோ இந்த 3 சீடு மிஸ் பண்ணாமல் எடுங்க. நீங்கள் தயவு செஞ்சு நான் கேட்குறேன், நீங்கள் எது எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த 3 சீடு எடுங்க. உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா உங்களோட எக்கு குவாலிட்டி அண்டு ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டண்ட்டாக பீரியட்ஸ் ரெகுலராக ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ரெமிடி எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணுன்றது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமிடி சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுறது, வீட்டுக்குள்ளே 8 ஷேப் வாக் பண்ணுறது, நீங்கள் யார்கிட்டயாவது ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ வாக்கிங் பண்ணிகிட்டே பேசுகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது கூட நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ப்ரெக்னென்சிக்கு ஒர்க் ஆகும். உங்கள் ஹார்மோன்ஸை சீராக்கி உங்களுக்கு கரெக்டான ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாண்டி பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுக்காதீங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஹோப் போட்டு எடுப்பீங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.